வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி. செட்டிநாடு ஸ்டைலில் செட்டிநாடு பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் செம்ம காம்போவாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ரை இது. எனக்கு நல்ல கையால் பிசைஞ்ச வெண்ணெய் மாதிரி தயிர் சாதத்து கூட இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் கொஞ்சம் ஊறுகாவும் வச்சு சாப்பிட்டா ஒரு சூப்பர் மீலாக அது இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சின்ன மசாலா பொடி ஒன்று நம்ம அரைச்சிப்போம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு முழு உளுந்து, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது லேசாக வெறும் சட்டியில் அந்த வாசனை வர வரைக்கும், கொஞ்சம் அந்த உளுந்து லைட்டாக ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வறுத்துட்டு இதை ஆற வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரகொரப்பாக ஒரு பொடியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது ஃபைனலாக நம்ம இந்த பொடி போட்டு வறுக்கும் போது இந்த ரோஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக வரும். அடுத்தது சின்ன உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு இந்த மாதிரி ஃபோக்கோ இல்லை ஒரு சின்ன குச்சியோ வச்சு இப்படி குத்தி குத்தி விட்டிங்கன்னு அந்த மசாலா உப்புலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா ரோஸ்ட் ஆகும்போது அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சட்டி இருந்ததுன்னா இரும்பு சட்டியில் ஃப்ரை பண்ணிங்கன்னா எல்லா வறுவல் வெரைட்டிஸுமே ரொம்பவே நல்லா வரும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். இதில் நான் பூண்டும் வெங்காயமும் சேர்த்து செய்கிறேன். பூண்டும் வெங்காயமும் சாப்பிடாதவங்க இதே வறுவலில் பூண்டு வெங்காயம் இல்லாமையும் செய்யலாம். மற்றதெல்லாம் சேம் தான். ஸோ எண்ணெயில் இந்த பூண்டு கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு வதக்கும் போது அதோடைய மனம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம ரஃபாக கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். இது அரை கிலோ உருளைக்கிழங்கு. ஸோ 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு நான் சொன்ன இந்த குவான்டிட்டி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயமும் பூண்டும் பிடிக்கிறவங்களுக்கு இது ரெண்டும் சேர்த்து செய்யும் போது அது ஒரு தனி ஃப்ளேவர், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எல்லா உருளைக்கிழங்கையும் குத்தி குத்தி ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். அப்போ இந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். அதுக்காக தான் அதையும் சேர்த்துட்டு இப்போ மற்ற மசாலாஸ் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள், அது சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில் 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் ஃப்ரெஷ்ஷான மசாலாவில் செய்யும்போது எப்பயுமே நம்ம சமையலுடைய மனமும் சுமையும் பிரமாதமாக இருக்கும். நிறைய பேர் வாங்கி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். இப்போ செந்தூர் மசாலாவில் இன்னும் ஒரு 5 வகையான புது மசாலா, ஏற்கனவே 12 வகையான மசாலாஸ் இருக்குது. இப்போ ஒரு 5 வகையான புது மசாலா. டிஃபன் சாம்பார் பொடி, இடித்த டிஃபன் சாம்பார் பொடி, செட்டிநாடு குழம்பு மிளகாய்த்தூள், மதுரை சுக்கா மசாலா, புளியோதரை பொடி, பருப்பு பொடி, இதெல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் போட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் புது மசாலாஸ்க்கும் சேர்த்து ஆர்டர் போட்டுக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. இப்போது 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து பொடித்தோம் பாருங்கள். கொரகொரப்பாக பொடிக்கணும், நைஸாக பவுடர் மாதிரி பொடிக்க வேண்டாம். அதில் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மர்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக அப்படியே ரோஸ்ட்டாக அருமையாக வரும். நல்லா கலந்து விட்டுடலாம். கமகமன் வாசனையோட செட்டிநாடு ஸ்டைல் பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட், சாம்பார் சாதம் ப்ளஸ் இந்த ரோஸ்ட்டு
ரசம் சாதம் இந்த ரோஸ்ட்டு, தயிர் சாதம் இந்த ரோஸ்ட்டு, இப்படி எல்லா ரைஸ் கூடையும் சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நல்ல கையால் பிசைஞ்ச அப்படி வெண்ணெய் மாதிரி தயிர் சாதம், அந்த தயிர் சாதத்து கூட நல்ல லைட்டாக கொஞ்சம் அப்படி ஸ்பைஸியாக இருக்கிற இந்த செட்டிநாட் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, கூடவே 2 மாவடு அப்படி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இனிமேல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைமில் தயிர் சாதம் கூட பிரமாதமாக செஞ்சு பாருங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.